டிஆர் சொன்னால் வந்து டியர் தானே? டியர் இல்லை, லூஸு ப்ரோ. லூஸுனா எஸ்யூ தானே வரும். லூஸுக்குங்க டிஆர் வரும், சொல்லுங்கள். ஆமாம், உங்களுக்கு வீரல இல்லையா? ஆமாம், விரல் வந்து அது ஒரு கதை, ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒருப்பட்ட கதை. நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், சரியா? டியர்னா டாக்டர் யா லூஸு. ஓகே ஓகே பண்ணலாம், ஓகே ஓகே, நான் லூஸு தானே. நீங்கள் சேனலா வரனா? நீங்கள் சேனலா இல்லையா சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஊரில் வந்து பருத்தி போட்டிருந்தோம். பருத்தி போட்டிருக்கும் போதில் பார்த்தீங்கன்னா, முத்துகௌரி அக்கா அவர்களை நம்முடன் வரவேற்கப்படுகிற நம்முடைய அன்பு தமிழ் நேரலை வாரங்களை காமிக்க மகிழ்ச்சி. நம்முடைய நேரலில் நிமித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா, தம்பி, அக்கா வாருங்கள். பருத்தி போட்டிருக்கும் போதில் நானும் என் தங்கச்சி வந்து காவலுக்கு பருத்தியை காவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சேனலான்னு கேட்டேன். உங்களுடைய இது வந்து யூடியூப் வந்து சேனலா இல்லை சப்போர்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மதிய வணக்கம் தம்பி. மதிய வணக்கம் அக்கா. பருத்தி போட்டிருக்கும் போதில் போர் அடிச்சது, அதனால் ஒரு சின்ன கட்டையை எடுத்துக்கிட்டு மனசே மாதிரி இருந்துச்சு. அப்போ இதில் வந்து நான் 90s வந்து ஒரு புராண கதைகள் வந்து நல்லா ஒரு இதில் புராண கதைகள் பார்ப்போம். அப்போ புராண கதையில் பார்த்துருக்கும்போது அந்த என்ன சொல்கிறது, அரக்கன் வந்து ஒரு குழந்தையை வெட்டுறது மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து நானும் என் தங்கச்சியும் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ இல்லை நான் அதில் வந்து அருவாளை வச்சு வெட்டணும் அந்த ஒரு கட்டியை. அது வந்து கழுத்து, கை, கால் இதெல்லாம் வெட்டிட்டு வர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருந்தோம்மா. அப்போ லாஸ்ட்டாக ஒன்று வெட்டியாச்சு. தலையை வெட்டி போகிற சீசன் வெட்டும் போதில் வந்து மறிக்கணும். கரெக்டாக தலையை வெட்டும் போதில் அந்த வெட்டுறேன் பாருன்னு வெட்டினேன் பாரு.